உங்க 2 பேர் லைஃப்லயும் சந்தோஷம் மட்டும்தான் நிலைச்சிருக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தனி கொடுத்தன இருக்க சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்கேன். அந்த ஹியரிங் டேட் வரதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. அதுக்காக அது வரைக்கும் அந்த வீட்லயே நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க எல்லாரோட ஆசைப்படி நீங்க இன்னையில இருந்தே உங்க மாமியார் வீட்டுக்கு போய் உங்க ஹஸ்பண்டோட சந்தோஷமா வாழலாம். மூணு மாசத்துக்கு அப்புறம் ஹியரிங் டேட் எப்போன்னு உங்களுக்கு தகவல் வரும். அன்னைக்கு நீங்க 2 பேரும் கோர்ட்டுக்கு வந்து என் கேபின்ல ஒரு சைன் பண்ணிட்டு போனா போதும். ஓகே? இது பாருங்கம்மா, திருந்த வேண்டியவங்களுக்கு மட்டும்தான் தண்டனை வழங்கணும். திருந்தவங்களுக்கு இல்ல. அதனால இனிமே எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம உங்க மருமகளோட சந்தோஷமா வாழணும். சரியா? ரொம்ப நன்றி மேடம். இருக்கட்டும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ். வரேங்க. வாங்க. வரேன். அத்தை வாங்க அத்தை, நான் இப்பவே உங்க கூட வீட்டுக்கு வரேன். இன்னைக்கு வேண்டாமா? ஏமா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு டென்ஷனை கொடுத்தீங்க வர வச்ச, மறுபடியும் என்னம்மா? அதான் சேர்ந்து இருக்கலாம்னு ஜட்ஜி சொல்லிட்டாங்கல்ல, இப்ப என்ன பிரச்சனை? நீ சும்மா இருடா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இத்தனை நாள் என்ன பிரிஞ்சிருந்த என் மருமக வீட்டுக்கு வர நாள் இனி நல்ல நாளா இருக்க வேண்டாமா? இன்னைக்கு நாள் அவ்வளவா நல்லா இல்ல. நாளைக்குனா புதன்கிழமை, நெருஞ்ச முகூர்த்த நாள். அதனால இன்னைக்கு ஒரு நாள் நந்தினி சம்மந்திய துணைக்கி வச்சுக்கிட்டு அந்த வீட்டுல இருக்கட்டும்பா. நாளைக்கு காலையில சீக்கிரமா நீயே போய் இவள முறைப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. நான் என் மருமகளை ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணும்பா. என்ன சொல்ற? அத்தை சொல்றது தாங்க சரி. பாத்தியாடா என் மருமகளை? பாத்தியா ஏன் மருமகளையா? பா சாமி, இவங்களை எல்லாம் நம்பி எதுலயுமே இறங்க முடியாது. அப்படியே அந்த போல்ட்டி அடிக்கிறாங்க பாரு. நந்தினி என் தங்கம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. பால் குடிச்சிட்டாளா? குடிச்சிட்டா. சரி, தூங்கிடுவான்னு நினைக்கிறேன். தூக்கத்தினால அழறா. கொண்டு போய் படுக்க வைங்க. ஏங்க என்ன நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? டைம் ஆச்சு. ஐயோ சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஹெச்ஆர் மேனேஜர் இருக்கல சண்முகம், அவன் ஏதோ ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குன்னா அவன் கூட போகணும். நான் கிளம்ப 1 hour ஆகும். நீ ஒண்ணு பண்ணு, நீ ஆட்டோல போறியா இல்ல நான் டிராப் பண்ணட்டுமா? இல்ல நானே டிராப் பண்றேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், I will go by auto. இல்ல இட்ஸ் ஓகே, நானே டிராப் பண்றேன். No problem, I will go by auto. Are you sure? Yeah. Okay, take care. Yeah, bye. தூங்கிடுவா, பாத்துக்கங்க. சரி. என்னம்மா, செல்லத்துக்கு தூக்கம் வந்துருச்சா? உள்ள போய் தூங்கலாமா? வாங்க வாங்க வாங்க. அழக்கூடாது, அழக்கூடாது. ஜோ 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 ஜோ, அழக்கூடாது அழக்கூடாது.
தூங்கிட்டா. அவ எழுந்திருக்கிறதுக்குள்ள சூப் ரெடி பண்ணணும். நான் போய் ரெடி பண்றேன். மாலதி ஆ. இந்தாங்க. என்ன சார், எதுக்கு செக் தரீங்க? ஆமா, இந்த இந்த செக் உங்களுக்கு தான். எனக்கா? நான் வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் தானே ஆகுது. அதுக்குள்ள நீங்க மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்தா போதும் சார். இல்ல, சம்பளத்தை நீங்க மாசம் முடிஞ்ச உடனே வாங்கிக்கங்க. அத அஞ்சலி கொடுத்துருவா. இது அஞ்சலிக்கு தெரியாம நான் உங்களுக்கு கொடுக்கறது. ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்கிக்கோ. புரியல சார். அவங்களுக்கு தெரியாம கொடுக்குறீங்கன்னா? ஐயோ ப்ளீஸ் வாங்கிக்கங்க. உங்க ஹஸ்பண்டோட ப்ராப்ளம் என்ன, அவரை காப்பாத்த நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையிலேயே நாங்க கொடுக்கிற பேமெண்ட் வச்சுக்கிட்டு நீங்க அவரை காப்பாத்த நினைக்கிறது கஷ்டமான விஷயம்தான். அதே நேரத்துல நீங்களா என்கிட்ட ஹெல்ப்னு கேட்கிற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கிறது எனக்கு நாகரிகமா தெரியல. அதனால்தான் மொத்தமா 2 லட்சத்துக்கு செக் ஃபில் அப் பண்ணி நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். தயவு செஞ்சு இதை வாங்கிட்டு போய் பேங்க்ல போட்டு வச்சு உங்க ஹஸ்பண்ட் ட்ரீட்மெண்ட் செலவுக்கு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கங்க. மறுபடியும் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சார், தினமும் நான் என் குழந்தைய பார்க்கலனாலும் பரவாயில்ல. இன்னையில இருந்து நான் வேலையை விட்டு நின்னுக்கிறேன். மாலதி 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 ப்ளீஸ் 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 ப்ளீஸ். என்ன சொல்றீங்க நீங்க? என்ன நீங்க தப்பா நினைச்சிட்டீங்களா? நான் தப்பா நினைக்கல சார். நீங்க நல்ல எண்ணத்தோட தான் எனக்கு உதவி பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த உதவி நான் ஏத்துக்கிட்டா இந்த உலகத்திலேயே என்னை விட அருவருப்பான ஆளு வேற யாருமே இருக்க முடியாது. மாலதி, நீங்க என்ன சொல்றீங்க? கஷ்டப்படுத்திட்டீங்க சார். என் மனசு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க. பணத்தை கொடுத்து என் தாய்மையை விலை பேசுறீங்கல்ல? பணத்துக்காக தான் என் குழந்தைய நான் விட்டு கொடுத்தேன்னு நினைச்சிட்டீங்களா? ஐயோ ப்ளீஸ் மாலதி, நீங்க எங்களுக்கு செஞ்சிருக்கிற உதவிக்கு எதுவுமே ஈடாகாது. அதுக்கு பரிகாரமா நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சு செஞ்சேன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அதனால அப்படி ஒரு எண்ணத்துல நான் இந்த பணத்தை உங்களுக்கு தரல. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு உதவி பண்றதுக்கு என்னால முடிஞ்சும் அதை நான் செய்யாம இருந்தேன்னா சத்தியமா நான் மனுஷனே கிடையாது. அதனால மாலதி, ஒரு சக மனுஷனா மனிதாபிமானத்துல தான் நான் இந்த உதவியை உங்களுக்கு செய்ய நினைக்கிறேன். இத பாருங்க, நீங்க இத ஃப்ரீயா கூட என்கிட்ட வாங்கிக்க வேண்டாம். நான் இத ஃப்ரீயா கூட உங்களுக்கு செய்யல. இத கடனா வாங்கிக்கங்க. உங்களால எப்ப திருப்பி கொடுக்க முடியுமோ அப்ப திருப்பி கொடுத்தா போதும். சார், நீங்க இந்த பணத்துக்கு எத்தனை அர்த்தம் வேணாலும் சொல்லலாம் சார். ஆனா நான் புரிஞ்சுக்கிட்ட அர்த்தம் தான் சார் ரொம்ப சரி. இன்னும் சொல்ல போனா அந்த சம்பள பணத்தை கூட நான் வாங்க கூடாது சார். என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நான் எதுக்கு சார் சம்பளம் வாங்கணும்? ஆனா நான் இந்த சம்பளத்தை வாங்கிக்கலனா என் புருஷனை மட்டும் இல்ல, உங்க வைஃபையும் காப்பாத்த முடியாது. வேண்டாம் சார். எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நான் உங்ககிட்ட கடனை கேட்பேன். அப்ப எனக்கு கொடுக்கிற சம்பளத்துல நீங்க மாசம் மாசம் பிடிச்சுக்கிட்டா போதும். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். எனக்கு இந்த பணம் வேண்டாம் சார். எப்பவும் போல என் குழந்தைய நான் பார்க்க நீங்க அனுமதிச்சா போதும் சார். அதுவே ₹1,00,00,000 சமம் சார். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மாலதி. உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு நான் இந்த உதவியை உங்களுக்கு செய்ய நினைக்கல. ஆனா ஏதோ ஒரு விதத்துல நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்னு புரியுது. இந்த நிமிஷம் நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க. இனிமே என் குழந்தை இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி நீங்க தூக்கிட்டு போனாலும் என்னால எதுவும் செய்ய முடியாது. ஆனா என் அஞ்சலிக்காக நீங்க அப்படி எதுவும் செய்யாம உங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்கு என்கிட்ட அனுமதி கேட்கறீங்க பாருங்க. உண்மையிலேயே நீங்க கிரேட் மாலதி. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. மாலதி,
நீங்க நீங்க போய் குழந்தைய பாத்துக்கங்க ப்ளீஸ். பேஸ்திரி, இந்த பத்திர விஷயத்துல உனக்கு நல்ல அனுபவம் இருக்குன்னு தான் பார்க்க சொன்னேன். இதுல ஒன்றும் வில்லங்க எதுவும் இல்லையே? எந்த வில்லங்கும் இல்லை, எல்லாம் சரியா இருக்கு. அப்புறம் என்ன ஆறுமுகம், ராசாத்தி ரேவதி பேர்ல எழுதி கொடுத்த சொத்து பத்திரம் இப்போ உங்ககிட்ட தான் இருக்கு. இதை வச்சு ராசாத்தியை நேரடியா மிரட்டி பாத்திர வேண்டியதானே? பத்திரம் கைக்கு வந்தது என்னமோ உண்மைதான். இதை வச்சு ராசாத்தியை மிரட்டுனா பாதி சொத்து ரேவதி கைக்கு கிடைக்கும். மற்றபடி ராசாத்தி பத்தின எல்லா உண்மைகளையும் முதலாளி பசங்களுக்கு புரிய வைக்க முடியாது. என்னோட ஆசையெல்லாம் ராசாத்தி பத்தின எல்லா உண்மைகளையும் முதலாளியோட பசங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்க சொத்தை அவங்ககிட்ட ஒப்படைச்சு கடைசியில அவங்க மூலமாவே ராசாத்தியை ஜெயில தள்ளணும். அதுக்கப்புறம் நம்ம ரேவதிய மகேஷ் கூட சேர்த்து வச்சு சந்தோஷமா வாழ வைக்கணும். இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ரதி தேவி பத்தின அத்தனை உண்மைகளையும் தெரியப்படுத்தி உங்க முதலாளி சொத்துக்களை எல்லாம் அவகிட்ட இருந்து பறிச்சு அதை நீங்க உங்க முதலாளி பசங்க கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா இருக்கேன். ஆனா மகேஷ் கூட சேர்ந்து வாழணும்னு இன்னொரு முறை தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அதை கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ ஏன் இப்படி சொல்றன்னு எனக்கு நல்லா புரியுதுமா. ஆனா என் முதலாளி பசங்களை நான் குழந்தையிலேயே பார்த்திருக்கேன். அவங்க பூ மாதிரி வளர்ந்தவங்கம்மா. எல்லாருமே குழந்தையில பூ மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா வளர வளரதான் அவங்க மோசமான புத்தியும் கூடவே சேர்ந்து வளரும். இல்லம்மா, இல்லவே இல்ல. நீ சொல்றது மத்தவங்களுக்கு பொருந்தலாம், ஆனா என் முதலாளி பசங்களுக்கு அது பொருந்தவே பொருந்தாதுமா. ஏன்னா மோசமான புத்திங்கிறது அவங்க பரம்பரைக்கே கிடையாதுமா. இப்பவும் நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேம்மா, என் முதலாளி என்னதான் குடிகாரரா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அவர் கையில அவர் பசங்க வளர்ந்துருந்தாங்கன்னா இப்பவும் அவங்க மனசு பூ மாதிரிதாமா இருந்திருக்கும். அவரு அப்படித்தாமா வளர்த்திருப்பாரு. ஆனா அநியாயமா ராசாத்தி கையில சிக்கி இப்படி தப்பா வளர்ந்துட்டாங்கம்மா. ஆமா ரேவதி, நம்ம திட்டப்படி எல்லா உண்மைகளும் முதலாளி பிள்ளைகளுக்கு தெரிய வந்து ராசாத்தி ஜெயிலுக்கு போயிட்டான்னா மகேஷ் கண்டிப்பா நல்லவனா மாறிடுவான். அண்ணே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எப்போவ கண்டுபிடிக்க போற மருந்து இப்ப வலிக்கிற என் காயத்தை ஆத்தாது. அதனால சரிம்மா, இப்போதைக்கு இதை நான் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். முதலாளி பசங்க நம்மளை நம்பினா தான் நம்ம காரியத்தை சுலபமா சாதிக்க முடியும். ஆனா ராசாத்தி இன்னும் அவங்கள உஸ்பேத்தி விட்டுருக்கிறதால அவங்க ரெண்டு பேரும் என் மேலையும் மேஸ்திரி மேலையும் பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அதனால நாங்க அவங்கள சந்திச்சா தேவையில்லாம குழப்பம்தான் உண்டாகும். விஜய் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா முதல்ல மகேஷை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அது உன்னாலதாம்மா முடியும். சொல்லுங்கண்ணே, நான் என்ன பண்ணணும்? சொல்றேம்மா. ஆனா இந்த உண்மையை நீதான் அவனுக்கு புரிய வைக்கணும். மாலதி, அம்மா மாலதி. மாலதி, என்னம்மா, அத்தைக்கு உடம்பு சரியாச்சு நியூஸ் கிடைச்ச உடனே நந்தினிய கோர்ட்டுக்கு கூப்பிட்டாங்களே, ஏதாவது பிரச்சனையாமா? பிரச்சனையா இருந்தா நாங்க இவ்வளவு சந்தோஷமா வருவோமா? பிரச்சனை இல்லைன்னா சந்தோஷம்தான்.
அப்புறம் எதுக்கு திடீர்னு நந்தினியை கோர்ட்டு கூப்பிட்டாங்க? நந்தினியோட வாழ்க்கையில மறுபடியும் சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிறதுக்காகவே ஆண்டவன் அவங்க சம்பந்தி அம்மா மூலமா நந்தினியை மறுபடியும் கோர்ட்டுக்கு வர வச்சிருக்கான். இந்தா முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடு. சாப்பிடு. சாப்பிடுமா. என்னப்பா சொல்றீங்க? புரியவே இல்ல. மாலதி, இவ்வளவு நாளா சம்மந்தி அம்மாவுக்கு நந்தினிய பத்தி எந்த உண்மையும் தெரிய விடாம அவங்கள மோசமா நடந்துக்க வச்சது அந்த மீனாட்சியும் கல்பனாவும் தாங்கிற உண்மை சம்மந்தி அம்மாவுக்கு தெரிய வந்ததும் அவங்க ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிட்டாங்கடி. என்னம்மா புதுசா சொல்ற? அதனால தானே அவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்தாங்க. விஷயம் இருக்குமா, அவங்க ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே சம்பந்தி அம்மா வீட்டுக்கு கூட போகாம நேர ஜட்ஜம்மா போய் பார்த்து, நான் என் மருமகளுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன், என்னாலதான் என் புள்ள என் மருமகளை டைவர்ஸ் பண்ற அளவுக்கு போயிட்டான், அதனால எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, என் மருமகளையும் என் பையனையும் இப்பவே ஒண்ணு சேர்த்து வச்சிருங்கன்னு கெஞ்சி இருக்காங்க. ஆமாமா, அவங்க ஜட்ஜம்மா கிட்ட கெஞ்சினது கூட பெரிய விஷயம் இல்ல. அவ்வளவு பேரு மத்தியில கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன மன்னிச்சுடு நந்தினின்னு நந்தினி கால்ல விழ போயிட்டாங்கம்மா. என்னம்மா சொல்ற? அவங்க செஞ்சது தப்பா இருந்தா கூட நந்தினி கால்ல போய் விழுந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. அது மட்டும் இல்லாம அவங்க பிறப்பிலேயே கோடீஸ்வரி. அவங்க தப்பே பண்ணிருந்தாலும் நந்தினி கிட்ட வந்து நான் தெரியாம தப்பு செஞ்சுட்டேமா, என் புள்ளையோட சேர்ந்து வாழுன்னு சொல்லியிருந்தா கூட நம்ம சரின்னு சொல்லியிருப்போம். ஆனா அவங்க மனசு வந்து நந்தினி கால்ல விழுந்திருக்காங்கன்னா உண்மையிலேயே கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. மாலதி, மனுஷங்களுக்கான அடையாளம் அவங்க உடம்புலயோ காசுலயோ இல்ல, அவங்க மனசுலதான் இருக்குங்கிறத சம்பந்தி அம்மா சொல்லாம சொல்லிட்டாங்க. பாவம், அவங்களுக்கு குழந்தை மனசுமா. ஆமாப்பா, அதனாலதான் அந்த பாவிங்க அவங்க மனசை கழிச்சிருக்காங்க. அவங்கள நல்லாவே இருக்க மாட்டாங்க, அந்த ஜெயிலே கிடந்து சாகணும். அத விடுமா, அவளுங்க பண்ண கொடுமைக்கு ஆண்டவ அவளுங்கள சும்மாவே விட மாட்டான். ஆனா என்னைக்குமே நந்தினிக்கோ மாப்பிள்ளைக்கோ சம்பந்தி அம்மாவுக்கோ எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. எந்த கஷ்டமும் வராதுமா. அவங்க படாத கஷ்டம் எல்லாத்தையுமே பட்டுட்டாங்க. இனிமே கடவுள் அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் காட்டுவாரு. அம்மா, ஜட்ஜி நந்தினி அவங்க அத்தை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்கல்ல? இன்னைக்கே போலான்னு சொல்லிட்டாங்க. ஆனா சம்பந்தி அம்மா தான் இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, நாளைக்கு புதன்கிழமை முகூர்த்த நாள், அதனால நந்தினி நாளைக்கு வீட்டுக்கு வரட்டும்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அப்ப நீ நந்தினி எங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? கூப்பிட்டமே, நாங்க கூப்பிடாம விட்டுருவோமா? தோ உங்க அப்பா கூட தான் பக்கத்துல இருந்தாரு, கேட்டு பாரு. ஆனா அம்மா வீட்டுக்கு வந்தா புருஷனோட தான் வருவேன்னு பிடிவாதமா சொல்லிட்டா. தோ உங்க அப்பா கூட இப்ப நந்தினிக்கு துணையா இருக்கிறதுக்கு தான் போறாரு. ஆமாமா, ஆனா அதுக்கு முன்னால இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் ஸ்வீட்டோட இப்ப இங்க வந்தோம். அப்ப நான் புறப்படுறேன், அங்க நந்தினியை போய் பாத்துக்கணும். பட்டுமா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா என்கிட்ட உடனே போன் பண்ணி சொல்லு. வர மாலதி, வர மாலதி. எது எப்படியோ நந்தினி வாழ்க்கை சரியாயிடுச்சு. ரேவதி தலைமறைவா இருந்தா கூட கஷ்டப்படல. ஆனா உன் வாழ்க்கை தாமா ரொம்ப குழப்பமா இருக்கு. பெத்த பிள்ளைய கூட உரிமை கொண்டாட முடியாம தவிக்கிறியேம்மா. இதெல்லாம் உனக்கு தேவையா மாலதி? எனக்கு என்னமோ நீ குழந்தை விஷயத்துல தெளிவா யோசிக்கலையோன்னு தான் தோணுது. என்னத்தம்மா சொல்ற? ஆனா ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோ. உன் பேத்திங்கிற உரிமையை கொண்டாட முடியலையே தவிர அவ அந்த வீட்ல எல்லா வகையிலுமே நல்லபடியா இருக்காமா. பாவம் தீனா சார், நான் என் குழந்தைய அவங்களுக்காக விட்டு கொடுத்ததுக்காக எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு துடிக்கிறாரு. அதனால என்ன செய்யணும்னு புரியாம என் புருஷனோட வைத்திய செலவுக்காக எனக்கு 2 லட்சம் ரூபாய் செக் எழுதி கொடுத்தாருமா. ஐயோ, அப்படின்னா அந்த பணத்தை நீ வாங்கிட்டியா? நான் எப்படிமா அதை வாங்குவேன்? அப்படி நான் அந்த காசை வாங்கிக்கிட்டா காசுக்காக என் குழந்தைய வித்த மாதிரி ஆகாதா? அந்த பையனை நினைச்சாலும் பாவமா தான் இருக்கு. இப்படி பணம் கொடுத்து உதவுனா நீ குழந்தைய திரும்ப கேட்க மாட்டேன்னு நினைக்கிறாரோ என்னவோ. நானும் அப்படித்தான் நினைக்கிறேம்மா. வேண்டாமா, வேண்டாம். அஞ்சலி கிட்ட இருந்து என் குழந்தைய நான் பறிச்சுக்கிட்டா அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்கம்மா. நான் என் குழந்தைய பார்த்ததும் அவளை பத்தின எல்லா விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் இது எதுவுமே நம்ம குடும்பத்தை தவிர வேற யாருக்குமே தெரிய வேண்டாமா? யாருக்குமே தெரிய வேண்டாம்.